எனக்கான காரியங்கள் இன்னும் நடக்கலையே, எனக்கு தாய் தகப்பன் இல்லையே, என்னுடைய காரியத்தை யார் செய்வார், எனக்காக யார் போராடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடையும் ஒரு கவலையோடையும் இருக்கிறீங்களா? உங்களுக்கான வசனம் தான் இது. இது குட்டி கதையெல்லாம் நிஜம் பார்ட் 50. இன்றைக்கும் நம்ம எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து கொஞ்சம் வசனங்களை பார்க்க போகிறோம். இந்த டைம்ல அந்த நாட்டில் ராஜாவா இருக்கக்கூடியது யார் அப்படின்னா அகாஸ்வேரு. அவருடைய மனைவி வந்து வஸ்தி. இப்போ ஒரு நாள் ராஜா வந்து ஒரு விருந்து பண்றாரு. விருந்து பண்ணி அந்த அமைச்சரவையில் உள்ளவங்க, அந்த பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு விருந்து நடக்குது. அந்த டைம்ல ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய நாட்டின் மேன்மையெல்லாம் சொல்றாரு. பொன்னால் செய்யப்பட்ட இந்த பாத்திரங்கள், அந்த நாட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ, மேன்மையாக என்னென்ன உள்ளதோ அது எல்லாத்தையும் சொல்லி மேன்மை பாராட்டுகிறார். இப்படியே எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க அந்த திராட்சை ரசம் அருந்தி அந்த விருந்து அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ராஜாவுக்கு ஒரு ஆசை, தன்னுடைய மனைவி வஸ்தியை வந்து எல்லாருக்கும் காட்டணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ரூபவதியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ரொம்ப அழகா இருந்தாங்க. அப்போ எனக்கு இந்த அழகான மனைவியை வந்து எல்லாருக்கும் வந்து காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை அனுப்பி வஸ்தியை வர சொல்றாங்க. ஆனால் வஸ்தி என்ன பண்றாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ராஜாவுக்கு ரொம்ப கோபத்தை மூட்டினது. இதை கேட்ட அந்த அமைச்சரவையில் இருந்த மற்ற அந்த தலைவர்களும் அமைச்சர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி ஒரு மனைவி வந்து ஒரு ராஜஸ்திரீ, அவன் வந்து ராஜாவையே வந்து கனம் பண்ணலை அப்படின்னா ஊர்ல இது தெரிய வரும்போது ஊருள்ள மக்கள், மற்ற பெண்கள் வந்து எப்படி அவங்க கணவனை கனம் பண்ணுவார்கள். இதனால கண்டிப்பா வஸ்தியை இந்த இடத்துல இருந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. அவங்க முடிவெடுத்தது போல வஸ்தியும் அந்த ஸ்தானத்திலிருந்து மாற்றப்படுகிறாள். இதுக்கப்புறம் தான் இன்னொரு நிகழ்ச்சி நடக்குது. இப்படியே இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க, ராஜாவுக்கு நம்ம இன்னொரு பொண்ணை தேடணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜ்யங்கள் முழுவதும் யாரெல்லாம் ரொம்ப அழகா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் கொண்டு வரப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை பிறக்குது. அதனால ஒவ்வொரு அழகான பொண்களும் இதற்காக கொண்டு வரப்படுறாங்க. அந்த நேரத்துல எஸ்தருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்குது. எஸ்தர் யார் அப்படின்னா தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண். அவள் தனது சித்தப்பா வீட்டில் வசித்து வந்தாள். அவருடைய பெயர் என்ன அப்படின்னா முர்தகாய். இப்போ முர்தகாயின் வளர்ப்பில் இருக்கக்கூடிய எஸ்தருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் எஸ்தர் வந்து யூத பெண். இதற்கு போகும்போது எஸ்தர் தன்னுடைய குலத்தை பற்றி எதுவும் சொல்லலை. ஆனால் எஸ்தருக்கும் ஒரு அந்த அமைச்சரோட கண்ணில் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அந்த தலைவரோட கண்ணில் ஒரு தயவு கிடைக்குது. அப்போ எஸ்தரும் போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு 6 months ஒரு சுத்திகரிப்பு நடக்குது. இவங்களை எல்லா விதத்துலையும் சுத்திகரிக்கப்படுறாங்க. இந்த 6 months முடிஞ்சு ஒவ்வொரு ஆளாக வந்து ராஜாவுக்கு முன்னாடி போகணும். அப்படி போகும்போது ராஜாவுடைய பார்வையில் யாருக்கு தயவு கிடைக்குதோ அவங்க தான் நெக்ஸ்ட் ராஜஸ்திரீ, அவங்க தான் நெக்ஸ்ட் ராணி. அந்த மாதிரி வந்து ஒரு கட்டளை இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தராக போகிறாங்க. ராஜா எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அன்றைக்கு ஒரு நாள் வருது, எஸ்தரும் போகிறாங்க. எஸ்தர் போய் நிற்கும்போது எஸ்தரை பார்த்த உடனே ராஜாவுடைய கண்களில் எஸ்தருக்கு தயவு கிடைக்குது. அப்படி என்ன ஆகுது அப்படின்னா எஸ்தரும் ராணி ஆகிறார். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் நினைக்கலாம் எனக்கு யாரும் இல்லை, என்னுடைய காரியத்தை யார் பண்ணுவா அப்படின்னு நினச்சி நீங்கள் ரொம்ப ஏங்கி தவிக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை மட்டும் விசுவாசிச்சு பாருங்கள், தேவனை விசுவாசிச்சு பாருங்கள், தேவனிடத்தில் சார்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த காரியங்களை எல்லாம் அவர் சந்நிதியில் வைத்து நீங்கள் ஜெபியுங்க. எவ்வளவு பணமும் அழகும் எவ்வளோ அந்தஸ்து இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வாழ்க்கையை தரணும் அப்படின்னு நினைச்சா யாரை வேணுமானாலும் மாற்றிட்டு உங்களுக்கு வர வேண்டியதை உங்கள் கண்கள் பார்க்க செய்வார். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவரை மட்டும் சார்ந்திருங்கள், டெய்லி ஜெபியுங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அவருடைய பாதத்துல வைங்க. எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தேவன் உண்டு. அவர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆமென்.